ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டூப்பர் எல்பி சேனலில் இன்றைக்கி வந்து எறா குழம்பு செய்கிறது காட்ட போகிறேங்க. நான் அதுக்கு தேவையானது என்னென்ன பார்த்துலாங்க. எறா வந்து ஒரு 150 கிராமுங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு கருவேப்பிலை பூண்டு தட்டி வச்சுட்டு கருவேப்பிலையும் கூட வச்சுருக்குறேங்க. அது கூட வந்து நான் காய் போட போகிறேங்க. முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட போகிறேங்க. தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம் கடுகு சீரகம் 2 வரமிளகா புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸு கரைச்சி வச்சாச்சுங்க. குழம்பு பொடி 3 ஸ்பூன் இது எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுப்போங்க. இப்போது எண்ணெய் ஆட் பண்ணிப்போங்க. எண்ணெய் சூடானதுன்னா தேவையானதெல்லாம் போட்டுடலாங்க. வச்சுங்க தாளிக்கிறது போட்டுடலாங்க. நல்லா வெடிக்கிட்டோங்க. வெடிச்சப்புறம் கருவேப்பிலை பூண்டு போட்டுடலாங்க. கருவேப்பிலை பூண்டு போட்டு வச்சுங்க. பூண்டு கொஞ்சம் செவக்கட்டோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் போட்டு வச்சுங்க. இந்த குழம்பு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் செஞ்சுருக்கிறீங்கன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கும்ன்றதும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எறா குழம்பு பிடிக்கும் காய் போட்டு பிடிக்கும்ன்றதும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் நல்ல பொன்னிறம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுப்போம். தக்காளி ஆட் பண்ணிடலாங்க. தக்காளி போட்டோன்னே நான் இந்த புளி கரைச்சியில் கொஞ்சம் உப்பு போட்டேன். தக்காளியில் கொஞ்சோண்டு உப்பு இது எவ்வளோ புளின்றதை உங்களுக்கு நான் காமிச்சிடலாங்க. நான் பாருங்க, சின்ன நெல்லிக்காய் அளவுக்குங்க. சின்ன லெமன் சைஸு அந்த அளவு புளி போட்டு சுடுதண்ணில் போட்டு நான் கரைச்சி வச்சுட்டேங்க. நான் இப்போ வந்து இது நல்லா வதக்கிட்டேங்க. உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் வதக்கிட்ட அப்புறம் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டுடலாங்க. முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டுருக்காங்க. அப்படியே அதோட எறாவையும் போட்டுடலாங்க. வதக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கிட்டோங்க. நான் அதை அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு வச்சு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வந்து நான் சொன்னேன்னா 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கோங்க. எங்கள் காரத்துக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் இதில் போட்டுட்டு கொஞ்சம் புளி கரைச்சலில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கிட்டு புளி கரைச்சல் ஊற்றி புளி போட்டு வச்சுருவாங்க. புளி கரைச்சல் ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க. மூடி போட்டு வச்சுக்கணும். இது நல்லா திக்காகட்டும். அதுக்குள்ளே நான் மூடி போட்டு வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க. நீங்கள் வந்து இதுக்கு எங்கள் சேனல் பார்க்கலன்னா இனிமேட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எறா குழம்பு நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான்.